கொஞ்சம் கூட எதிர்பாராத மாதிரி ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சிந்தாமணி எல்லாரும் முன்னாடியும் பயங்கர கேவலப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ எப்படிடா இங்கேருந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தலைவருக்கான எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி அதுக்கான ஓட்டு எண்ணிக்கைகள், அதாவது இந்த மாதிரி அந்த ஓட்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் தலைவர் அப்படின்ட்டு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க ஆட்கள், அதாவது சிந்தாமணியோட ஆட்களில் ஒருத்தர் இந்த மாதிரி ஓடி வந்து, அதாவது மீனாவுமே அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க, முத்து மீனாவுமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, அக்கா அந்த மாதிரி ஓட்டிங்கில் நாம தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதாவது நாம தான் முன்னிலையில் இருக்கிறோம், ஸோ நம்மளை யாரும் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோதான், அப்போ நீ தான் தலைவி, இதுக்கு மேலே யாராலும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு வாக்கு வித்தியாசம், உனக்கு தான் அதிகமான வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியுமே அங்கே இருந்த சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்தியா என்னோட பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெடி போடுறாங்க, பூவெல்லாம் தூவுறாங்க அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கு. முத்து மீனம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் இன்னொருத்தர், அவருமே சிந்தாமணியோட ஆள் தான், அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் வேகமாக ஓடி வந்து, அக்கா அக்கா நம்ம ஏமாந்துட்டோம், எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கிட்ட சிந்தாமணி என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குமே, இல்லைக்கா நீ ஓட்டுக்காக எவ்வளோ பணம் கொடுத்த, எல்லாருக்கும் எவ்வளோ உதவி பண்ணா, யாருமே உனக்கு ஓட்டு போடலக்கா, நீ வந்துட்டு டெபாசிட் கூட வாங்கல, அதாவது மீனாக்கு தான் அதிகமான ஓட்டுகள் இருக்கா, மீனா தான் முன்னிலையில் இருக்காங்களா, அவங்கள ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க, உனக்கு ஒரு 50 ஓட்டு கூட விளையா, இந்த மாதிரி வந்தவே மாற்றி சொல்லிட்டான், அதாவது மீனா முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது நீ தான் முன்னிலையில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கிட்ட சிந்தாமணியோ என்னது 50 ஓட்டு கூட விளையா, அதை இந்த முத்து மீனா முன்னாடி சொல்லி இப்படி கேவலப்படுத்திட்டானே, இப்போ எப்படிடா இங்கேருந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.